வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டு திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை. ஈரானிடமிருந்து பெற்றுக்கொண்ட விலைக்கு ஓமான் மற்றும் சவுதி அரேபியாவிலிருந்து மசகு எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் இணக்கம். காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் சுமார் 20 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டு திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. சிவில் அமைப்புகளின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு இதில் அதிக முன்னுரிமை வழங்கப்பட உள்ளதாக அதன் ஆணையாளர் கலாநிதி பிரதிமா மகாநாமஹேவா தெரிவிக்கின்றார். மனித உரிமைகள் ஆணைக்குழு பிரதேச மட்டத்தில் மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதேச மட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்கள் கண்டி மாவட்டத்தில் முதலில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கண்டி மாவட்ட கிளையினூடாக சிவில் அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் கலந்துரையாடப்பட உள்ளது. இதன் பின்னர் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகருடன் கலந்துரையாட உள்ளதாக கலாநிதி பிரதீப மகாநாமஹேவா தெரிவிக்கின்றார். இதனூடாக பிரதேச ரீதியிலான மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாடுகளை கிராமங்களுக்கு கொண்டு சென்று மக்களுக்கு இது தொடர்பான புரிந்துணர்வை ஏற்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டு திட்டத்தை நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்துவதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் மேலும் தெரிவிக்கின்றார். ஈரானிடமிருந்து பெற்றுக்கொண்ட விலைக்கு ஓமான் மற்றும் சவுதி அரேபியாவிலிருந்து மசகு எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதனூடாக எந்தவொரு நட்டமும் ஏற்படாத வகையில் மசகு எண்ணெயை கொள்வனவு செய்ய முடியும் என பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். இதற்கமைய எதிர்காலத்தில் ஓமான் மற்றும் சவுதி அரேபியாவிடமிருந்து மசகு எண்ணெயை தொடர்ச்சியாக கொள்வனவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி மாதம் வரைக்கும் தேவையான மசகு எண்ணெய் தற்போது கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய எந்தவொரு வகையிலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மேலும் குறிப்பிடுகின்றார். கோபோல் கதிர்களை பாவித்து ஆண் உடம்புகளின் பெருக்கத்தை குறைப்பதற்கான புதிய செயற்திட்டத்திற்கு அரசாங்கத்தின் அனுமதி கிடைத்துள்ளது. இதன் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக ஆஸ்திரியாவின் வியன்னா நகரிலிருந்து குடம்பிகள் தொடர்பான விசேட நிபுணர் ஒருவர் அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக மலேரியா ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சரத் டெனியகே குறிப்பிட்டார். அத்துடன் இதற்கு தேவையான உபகரணங்கள் ஆஸ்திரியாவிலிருந்து கிடைக்க உள்ளதுடன் எதிர்வரும் 2 வாரங்களில் அவை இலங்கைக்கு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். நுழம்புகளுக்கு பயன்படுத்துவதற்கு தேவையான கோபோல் கதிர்களை அணுசக்தி அதிகார சபையிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக சரத் டெனியகே மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கும் கசகஸ்தானுக்கும் இடையில் பாராளுமன்ற நட்புறவு சங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கசகஸ்தானுக்கான 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக இணைப்பு செயலாளர் விஜயானந்த ஹேரத் தெரிவித்தார். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் பாராளுமன்ற செனட் சபையின் தலைவருக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கலந்துரையாடல் கசகஸ்தான் பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றதாக விஜயானந்த ஹேரத் குறிப்பிட்டார். இலங்கை மற்றும் கசகஸ்தான் பாராளுமன்றங்களுக்கு இடையில் சிறந்த உறவை ஏற்படுத்துவதற்கும் 2 நாட்டு மக்களிடையே புரிந்துணர்வை வலுப்படுத்தவும் இதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கசகஸ்தான் பிரதமருடன் நடைபெற்ற சந்திப்பில் முதலீடுகளை அதிகரிப்பது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக இணைப்பு செயலாளர் குறிப்பிட்டார்.
எதிர்காலத்தில் இலங்கையிலிருந்து அதிகளவான தேயிலையை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இதன்போது கசகஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக விஜயானந்த ஹீரத் கூறினார். இதேவேளை கசகஸ்தான் ராணுவ வீரர்களுக்கான நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு ஜனாதிபதி இன்றைய தினம் செல்ல உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து இன்றைய எமது என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் சேட்டை திரைப்படம் தொடர்பான காட்சிகள் காத்திருக்கின்றன. இந்த திரைப்படத்தில் ஆர்யா, அஞ்சலி, ஹன்ஷிகா மோத்வானி மற்றும் சந்தானம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாகி வரும் இந்த திரைப்படமானது ஹிந்தியில் வெற்றி பெற்ற திரைப்படம் ஒன்றின் தமிழ் பதிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இத பண்ண மாட்டோமா? நீங்க சொல்லுங்க, ரொம்ப சொல்றாதீங்க சார். I'm sorry. இலங்கையின் அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. காணொலியுடன் விரிவான எமது செய்திகளை அறிந்து கொள்வதற்காக www.newsfirst.lk இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இணையதளம் மற்றும் பேஸ்புக் ஊடாகவும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை எமக்கு தெரிவிக்க முடியும். www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.